அனுமதியின்றி மணல் அள்ளிய ஒருவர் கைது. லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் வெட்டிய 2 நபர்கள் கைது. 20 லட்சம் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல். சேலம் மாவட்டம் பனங்காடு கிராமத்தில் கடந்த சில நாட்களாக மர்மமான முறையில் சிலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் மரண பயத்தில் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதன் பின்னணி என்னவென்று தெரியாமல் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை ஹாய் மை டியர் வியூவர்ஸ், அடுத்ததா ஒரு அமானுஷ்யம் பத்தி பார்க்க போறோம். இதுவும் ஃபேக் தான் நிரூபிக்க போறோம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம கோஸ்ட் ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தம்பி போற வழியில அந்த முக்கில் இருக்கட்டு பாப்பா. பனங்காட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? பனங்காட்டுக்கா? ஆமாண்ணா. இன்னும் 4 மைல் தூரம் போகணும் தம்பி. என்ன விஷயமா போறீங்க தம்பி? அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகிறேன். ஏன்பா இருட்டு கட்ட நேரத்தில் போறீங்களே, அந்த ஊரை பற்றி தெரிஞ்சு போறீங்களா இல்லை தெரியாமல் போறீங்களா? ஏன்னா பயப்படுறீங்க? அப்படி அந்த ஊரில் என்னதான் நடக்குது? ஏன்பா அந்த ஊரில் பேய் அடிச்சு 7-8 பேர் செத்து போயிருக்காங்கப்பா. பகல்லே யாரும் தனியாக போக மாட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கதவை அடைச்சிட்டு யாரும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. அது தெரியாமல் சுற்றி பார்க்க போகிறேங்கிறீங்க? பேய் அடிச்சுதா? என்னயா யாருமே காணோம்? எல்லாம் வருவாங்கப்பா. இருட்டுறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டு போகலான்னு சொன்னல, இப்போ இருட்டாயிருச்சு பாரு. ஏன்டா பைன்ஸ் ஆகிற? போகிறப்ப நல்லா வெயிட்டாக சரகு போட்டு போகலாம். ஐயா அட்வான்ஸ் 1000 ரூபா கேட்டிருந்தேன், காசு ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? ஹலோ, பந்தல் போட வர சொல்லியிருந்தேனே, எங்கே பாருங்க? பந்தல் தானே போட்டுட்ருக்கேன். ஆயா கூட வீட்டு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஆயெல்லாம் யாரும் இல்லைப்பா, வீட்டுக்கு வெளியில் தான் உட்காந்துருக்கேன். சீக்கிரம் வாங்கப்பா. நல்லா கதை சொல்றீங்க. கதை சொல்கிறேண்ணா, பார்த்து பத்திரமா போங்க தம்பி. இங்கேயும் ஒரு பந்தலை போடுங்கடா. யாரோ 2 பேர் எங்களை துரத்துறாங்கண்ணா. யாரு? எங்கே? பின்னாடிண்ணா. சரி, பயப்படாதீங்க. யாருன்னு பார்ப்போம் வாங்க.
தம்பி 2 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளையும் அவங்க அம்மாவும் கட்டிட வேலைக்காக வந்தாங்க. வேலை முடிச்சுட்டு போகிறப்ப இந்த கிராமத்து லாரிக்காரன் எதிர்பாராம அவங்கள ஏற்றி கொண்டுட்டான். ஊரில் இருக்கிற சில பேர் லாரிக்காரன் இந்த ஊருக்காரன்றதால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க லாரி ஏற்றி சாகலை, பேடிச்சு தான் செத்துட்டாங்கன்னு கதையே மாற்றிட்டாங்க. அதிலிருந்து மர்மமான முறையில் சில பேர் இறந்து போகிறாங்கப்பா. நான் இங்கே நடக்கிறதெல்லாம் பொய்யை நிரூபிக்கத்தான் வந்தேன். ஆனால் இங்கே என்னென்னமோ நடக்குது. மீண்டும் மர்மமான முறையில் பனங்காடு கிராமத்தில் 3 பேர் இறந்து கிடந்தார்கள். அதில் ஒருவர் பிரபல கோஸ்ட் ஃபேக் யூடியூப் கிரியேட்டர் ராமு அவர்கள் ஆவார். அவர் கடைசியாக அப்லோட் செய்த யூடியூப் லைவ் வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்னவென்று தெரியாமல் மர்மம் நீடிக்கிறது. சுரேந்தருடைய ஹாரர் படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தை உங்க அப்பாவுக்கு போட்டு காமிச்சிங்களா? போட்டு காட்டினேன். ஓகே, என்ன கமெண்ட் சொன்னாரு? அப்புறம் வேற மாதிரி எதிர்பார்க்குறாரு போலுக்கு, அதனால் பெருசாக ஒன்று சொல்ல நல்லா இருக்குனாரு. ஆனால் உங்கள் அப்பா இங்கே வந்து இந்த இடத்துல இருந்து உங்கள் படத்தை பார்த்துருக்கிறாரு. ஸோ அவரை கூப்பிட்டுடலாமா? மழைக்காகத்தான் வேகும் அடகலைக்காகத்தான் வீடு இது கலந்தாடுவோம். வணக்கம்ப்பா. அந்த அட்டையர்லேயே நீங்கள் வந்து பக்கா சினிமா ஆள் அப்படின்றது தெரியுது. அந்த கேப்பாக இருக்கட்டும் அண்ட் அதென்ன அது கிளாப் போர்ட்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணதா இல்லை எப்படி? ஆமாம், நான் படம் எடுத்தது மேடம். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா அதை பற்றி சொல்லுங்கள். 1988 வந்தோம் நாங்கள். ஓ, அப்போ இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நடிகர் பிரேம் சார் கிட்ட ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஓகே. அர்ஜுன்ட்ட வந்து ஜெய்கந்த் கர்ணா பண்ணிருக்கிறேன். ஓ, வெரி நைஸ். ஆமாம். ஓகே. ஸோ உங்களுடைய பையன் இப்போ அதே மாதிரி உங்களுடைய கனவோட இப்போ வந்திருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ட் இந்த படத்துக்காக? இல்லை, நல்லா பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம லட்சியத்தை பையன் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ அப்படியே நம்ம வந்து சார் கிட்ட முதல்ல கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஓகே, அருண்ராஜா உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்லா இருந்தது படம், பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். மியூசிக்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. நைஸ் அட்டெம்ப்ட், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். சேரன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்லா இருந்தது உங்கள் பையனோட படம். சரி சார். இன்னும் கொஞ்சம் சில முயற்சிகள் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும். சரி சார். சரி சார். ஏன்னா இது ஒரு பேய் படம் தானே? ஆமாம் சார். ஆமாம் சார். நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். ஓ, அதான் அந்த பயம் இல்லை சார், நான் சொன்னேன். அந்த பயம் இல்லாமல் இருந்தது. ஏன் அந்த பயத்தை வந்து படம் பார்க்கும்போது ஏற்படுத்தணும். கண்டிப்பாக சார். அந்த படம் பார்க்கும்போது அந்த பயத்தை ஏற்படுத்தாமல் உங்களோட டேக்கிங்ஸு நீங்கள் அது காட்சிப்படுத்தின விதங்கள்லாம் ரொம்ப பூவராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெனக்கடணும். உங்களோட சிந்தனையை வந்து சிந்தனைப்படுறது அதையும் நீங்கள் கொஞ்சம் மெனக்கடணும். அதே மாதிரி அதை படமாக்குறதுக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப மெனக்கடணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது, சொல்ல முடியல. சரி சரி. கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா வேறு கூட கூட்டி நிப்பாட்டியிருக்கீங்க. அவருடைய கனவை நீங்கள் தான் நிறைவேற்றணும் இல்லையா? இப்போ அவர் ஜெயிக்க முடியலன்னு ஒரு வருத்தப்படுறீங்க. ரொம்ப நாள் போராடிட்டு இருக்காரு. அந்த இடத்த வந்து அட்லீஸ்ட் அவர் முன்னே முடியலைன்னா நம்மளால் அதை முடிச்சு காட்டணும்னா அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்குது, கூடுதல் எஃபர்ட் போடணும். யாராவது ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிச்சிடணும்ல. ஸோ நீங்கள் ஜெயிச்சிடணும். கண்டிப்பாங்க சார். ஐடியா? கண்டிப்பாங்க சார். நெக்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் சார். ஓகே, வெற்றிமாறன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். முதல்ல எனக்கு இந்த கதையில் தோன்றுறது என்னென்னா, இந்த கதையினுடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் பழைய தன்மையில் இருக்குது. அதாவது அணுகுமுறைனா, இந்த ஃபியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற யுக்திகள் இருக்கு இல்லையா? திடீர்னு துப்பாக்கி திரும்பி அவனுக்கு நேராக நிற்கிது, இது இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்த படங்களில் தான் அப்படியானதெல்லாம் இருந்தது. இப்போ நிறைய மாறிடுச்சு. கதையாகவே எனக்கு இதுக்குள்ளே ஒரு இது என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்போதுமே இந்த பேய் கதைகளுக்குள்ளே ஒன்று இருக்கும். அது என்னென்னா,
ஒரு பேய் பழி வாங்கிக்கிட்டே கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் கொலை பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு பரிதாபகரமான ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு இது நான் நார்மலாக இருக்கிறத சொல்கிறேன். இப்போது இதில் ஒரு கதை இருக்குது, அது போலவே ஒரு பரிதாபமான ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா 2 பேர், ஒரு தாயும் மகளும், ஒரு 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 கர்ப்பிணி மகளும் ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. அதை வந்து அந்த விபத்தை மாற்றுறாங்க. அதுக்கு அந்த ஊர் விலை கொடுக்குது. இப்போ அந்த ஊருக்கு வெளியே இருந்து போகிற 3 பேர் ஏன் சாகணும் இந்த கதைக்குள்ளே? அது வந்து அந்த ஊர் பழங்காடு பயம்தான், அந்த மாரி தான் ரெடி பண்ணியிருந்தது. இல்லை நான் கேட்குறது அந்த ஊர் பயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்த வெளியூரில் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஊருக்குள்ளே போன 3 பேர் ஏன் சாகணும்? இல்லை, ஊருக்குள்ளே என்கிட்ட இருப்ப பேய் இருக்கிறப்ப அது யாராக இருந்தாலும் அது சாவடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார். காரணம் அது அவங்க இல்லை அது ஓகே. ஏன் அது யாரை வேணால் சாவடிக்குது? இந்த ஊர் மக்களுங்கிறதுனால இந்த ஊரில் வரவங்க எல்லாமே ஊர் மக்கள், அந்த மாதிரி ஒரு. அப்போ உங்கள் பேய்க்கு புரிதல் இல்லை, அந்த மாதிரி பயம் அப்படி இல்லை. இல்லை என்னென்னா, நீங்கள் பேயை வந்து அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டீங்க. அவர் என்ன பேய் அந்த காலத்தில் உட்கார வச்சுருக்காரு. ஊர் பக்கம் என்னென்னா, செத்தவங்கெல்லாம் பேயாக இருப்பாங்க, பேயாக இருக்கவங்கலாம் ரத்தம் குடித்து சாக வைப்பாங்க. இப்படி தான் கான்செப்ட் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மருவி என்னாச்சுன்னா பேயெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆச்சு. அது என்ன சென்டிமெண்ட்டில் செத்துச்சோ அவங்கள மட்டும் சாவடிச்சிச்சு. அப்படி நம்ம மாற்றிக்கிட்டோம். கதை வளர்ந்தது மாதிரி அவர் என்னென்னா இன்னும் அந்த பழைய சினிமாவில் பழைய காலத்தில் இருக்கார். பணங்காட்டுக்குள்ளே போகாதீங்க, யார் மூலம் அடித்து சாவடிச்சிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் முன்னாடி சொல்லுவாங்க. அதிலே இருக்கார் அவர். அதை சினிமாவுக்கு நீங்கள் மாற்றலை. அதை இது வந்து பழைய பாட்டி கதை, அதுதான் அவர் சொல்கிறார். அது சினிமாவுக்கு மாற்றும் போது அதுக்கு ஒரு காரணம் இருந்தால் அந்த பேய் மேலே நமக்கு ஒரு பயமும் ஏற்படும், ஒரு காரணம் இருக்கும்போது நியாயமாகவும் இருக்கும். எண்டில் வந்து எப்போதுமே எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு தேவை. ஒரு நான் எப்போதும் சொல்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரினா ஒரு நரேஷன் இருக்கும், ஒரு பாயிண்ட் வரும், அங்கே ஒரு பீக் போகும், அது கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஒரு ஹென்ரியோட ஷார்ட் ஃபில்மோ, அது ஷார்ட் ஸ்டோரிஸோ, ஒரு மாப்பர்சனோட ஷார்ட் ஸ்டோரிஸோ, அதிலலாம் அந்த ட்விஸ்ட் இருக்கும். அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகலை. சாரி. ஓகே, ஸோ எப்போதுமே வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கும்போது கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அப்பாவும் கூட இருக்கிறாரு. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ரவுண்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? டேய் மாமா, என்ன கதை சொல்லிட்டு இருக்க? உங்க பொண்ணுக்கு பயங்கரமான பேய் கதை சொல்லிட்டு இருக்கேன். பாப்பாக்கு ஏன்டா பேய் கதை சொல்லிட்டு இருக்கேன்? நௌரா, நானா சொல்றேனே, உங்க பொண்ணு தான் சொல்லு நைட்டு தூங்க பண்ணிட்டு இருக்கா. பாப்பா, மாமா கிட்ட நீங்களா பேய் கதை கேட்டீங்க? இல்லப்பா. உங்க அப்பா மாதிரி ஃப்ராடா இருக்க.
டேய் சாரி மாமா அவன் கிடக்குறான். அப்பா உனக்கு ஒரு சிங்க கதை சொல்லவா? ஒரு எனக்கு சிங்க கதைலாம் வேணாம்ப்பா, எனக்கு பேய் கதை சொல்லுப்பா. பேய் கதையா தான் வேணுமாமா? சரி. ஒரு Who is that girl? ஏங்க திரும்பி நிற்கிறீங்க? உள்ள வாங்க. அட பரவாயில்ல, உள்ள வாங்க. இந்த சாங்குக்கு திரும்பாத ஹீரோயினே இல்லை. ஒர்க் அவுட் ஆகுது. இவ என்ன மூஞ்சிக்கு மருதாணி போட்டிருக்கா? இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே, இவ்வளோ மேக்கப்பு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, புஷ்ஷுன்னு வர அப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேய் இருக்குன்னு. யாராச்சும் நம்புனீங்களா? ஆனா இப்போ எல்லாரும் நம்ப போறீங்க. இப்போ நீங்களே பாருங்க. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? பேய் கதை சொல்லிட்டு இருக்காங்கம்மா. எது பேய் கதையா? உன் பொண்ணாச்சே. தள்ளுங்க முதல்ல. பாப்பா என்ன பண்றீங்க? வரைஞ்சிட்டு இருக்கம்மா. அப்படியா? காட்டுங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்க? இது மாமா, இது அப்பா, இது அம்மா, இது நானு. பாரா, சூப்பரா இருக்கே. சேர்ந்து வரையலாமா? சரி, சேர்ந்து வரையலாமா? வா. அம்மா பேய் கதை சொல்லுமா. பேய் கதையா? அம்மாவுக்கு பேய் கதை எதுவும் தெரியாதே. ப்ளீஸ்மா. சரி. ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மாக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சாம். அந்த குட்டி பாப்பா பார்க்க குட்டி தேவதை மாதிரி இருந்துச்சாம். அந்த அம்மாக்கு அந்த குட்டி பாப்பானா ரொம்ப உயிராம். ஒரு நாளும் அந்த குட்டி பாப்பாவை பிரிஞ்சதே இல்லையாம். வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப அழகா தான் போயிட்டு இருந்துச்சு, அந்த லிஃப்ட் ஆக்சிடென்ட் வரைக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த அம்மா தன்னுடைய தேவதைய தொலைச்சிட்டாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. அப்பல இருந்து அந்த அம்மா தாங்கிட்ட இருந்து தொலைஞ்சு போன தேவதைய மறுபடியும் ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமான்னு எங்காத நாளே இல்லை. எல்லாமே மாறி போச்சு. ஒருவேளை எந்த லிஃப்ட்ல அந்த அம்மா எல்லாத்தையும் தொலைச்சாங்களோ அதே லிஃப்ட்ல மறுபடியும் தான் தேவதையை ஒரு தடவை பார்த்துட்டா. அம்மா, பாபா, 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 எங்க இருக்க? அம்மா, பாபா, பாபா. ஆன்ட்டி. ஹே பாப்பா. பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் டிராயிங் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்பா, மாமா, அம்மாலாம் எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாங்களே. அந்த
அந்த அம்மாக்கு அந்த குட்டி பாப்பானா ரொம்ப உயிராம். ஒரு நாளும் அந்த குட்டி பாப்பாவை பிரிஞ்சதே இல்லையா. அப்படியே அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. அவங்க நடிப்பு வேற ஓகே, நான் சொல்கிறத விட ஜட்ஜஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் தி ஜட்ஜஸ். சேரன் சார். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தால் கூட சொன்ன விதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அம்மா சொல்லும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சிருது. இப்படி தான் நடந்திருக்க போய் தான் நடந்திருக்க போய் கெஸ் பண்ண முடிஞ்சிருது. அந்த ட்ராயிங் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த நோட்டு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு வெளியில் அந்த பொண்ணை வச்சுருந்தது ஒரு அழகான ஒரு விஷயம். அது கொஞ்சம் அது நல்லா யோசிச்சிருக்கீங்க அந்த விஷயம். குட். தேங்க்யூ சார். ஒரு கதையாக ஐடியாவாக எனக்கும் ஒர்க் ஆகுது. பட் தென் இதுக்குள்ளே வந்து எனக்கான அந்த ஹாரர் எலமெண்ட் வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 1 minute அந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஜேர்னி வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இட் டின் ஒர்க் ஃபார் மீ. ஓவராலாக வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன எமோஷன் அது இருக்கிறதால திஸ் எஸ்கேப்ஸ் த்ரூ. அந்த லைட்டிங் பேட்டர்ன் நல்லா இருந்தது கதை சொல்கிறதுக்கு. அந்த மேலேருந்து வந்து அந்த சோர்ஸ் கொடுத்து வச்சுருந்தது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரைக்கிங் ஃபில்ம், சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அதே நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. இவ் டன் அ டீசென்ட் ஜாப். தேங்க்யூ சார். ஸோ ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸ்லேருந்து முற்றிலும் மாறுபட்டு சொல்ல போகிறாரா இல்லை என்னன்றதை அப்படிலாம் இல்லைங்க. நான் ஆக்சுவலாக ஹாரர்ன்றதில் பயம் ரொம்ப வேணும். என்னென்னா நான் பார்த்த எனக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பில்டப் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நோக்கி போகிறதா இருக்கும். அந்த பில்டப்புக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு பாயிண்டில் அது பில்டப்பாக நம்மக்கிட்ட வரப்போதா இல்லை ட்விஸ்ட் கொடுக்க போதா, இதுதான் அந்த பில்டப்புக்கான ஒரு விஷயமா நான் பார்த்த படங்கள், எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் எமோஷனும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டாக எல்லாமே ஸ்ட்ரைக்கிங்காக இருந்து, டெக்னிக்காலிட்டி எல்லாமே நம்ம இன்னும் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நிறையா கற்றுக்கலாம், நிறையா போகலான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல ப்ராடக்ட். தேங்க்யூ சார். என் மச்சான் சீரியஸாக கேட்குறேன்டா. ஆஃபீஸ் ஆரம்பிச்சு 3 மாதம் ஆகுது. டேய் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் வரலடா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போகுது. மச்சான், கடவுளை நம்பி தோத்தவன் தான் சயின்ஸை தேடி வருவான். நாம் சயின்ஸை நம்பி உக்காந்துருக்கோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு எங்கள் அம்மா கிட்ட காசுங்கன்னு ரோதனை பண்ணுறாரா. பேயோட்டும் படை லிமிடெட். இங்க ராயப்பேட்டையில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும். இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல நைட் ஆனா அமானுஷ்யமா ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா ஏதோ குஜராத்தி குடும்பம் சூசைட் பண்ணிடுச்சோம்ப்பா. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனையோ சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணி செலவானதுதான் மிச்சம். சத்தமும் ஓஞ்ச மாதிரி இல்ல, இந்த வீடும் வித்த மாதிரி இல்ல. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க மேடம். பேசிட்டு நித்திய மரணம், பூர்வ ஜென்மம், கர்ம வினை, நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பருக்கு மீண்டும் பிறப்பு, அப்படியே அதே நம்பருக்கு தீர் மரணம், லொகேஷன் ஷேர் பண்ணிருங்க. புகர்வன்மம். பேமெண்ட் கேட்காம ஏதோ மச்சான், அந்த வீட்ல வேற வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குடா. மச்சான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான், டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா. எவன் போயிட்டு காசுல எவனுக்கு டிஸ்கவுண்ட் நிறுத்தா. இந்த திடீர் மரணம்ன்றது வாழ்க்கையை முழுசா வாழாம அல்பாயுஸ்ல போறது. இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் ஏதோ ஒரு உடம்பை பொசஸ் பண்ணி வாழத்தான் நினைக்கும். அதோட ஃபேவரட் டூலே வெர்ஜின் தான்டா. காசு போட்ட பெரிய புல்த்தியாடா நீ. வண்டியும் ஓட்டதுரை பேயும் ஓட்டதுரை முன்னாடி உட்காந்து எங்களை ஓட்டுனோற நம்ம விட்ற ஓசி என்ன கலாய்க்கிறியா? ஏன் அவனை தூக்கு சொல்லு, இல்லை கார் ஓட்ட சொல்லு. ஏய், அவனுக்கு வண்டி தாண்டா ஓட்ட தெரியாது, பேயில நல்லா தான் ஓட்டுவான். எத்தனோ இந்தா மூட்டை பேக் தூக்கு. ஏய், காசை நீ வச்சுக்கூட. வாங்க போவோம். அனுபவம் புதுமை. அடேங்கப்பா. ஏய், அங்கே
நின்று போதும் வாடா. பார்த்துக்கோ மச்சான். டேய் இந்த வீட்டை பார்த்தாடே அள்ளு ஊடுதுடா. என்னடா இப்படி இருக்கு டேய்? பழைய பீஸ் ஆகுது மச்சான். ரூம் ஃபுல்லாக தேடியாச்சு, ஒரு பேயும் காணலையாடா. டேய் கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குதுடா. நான் சொன்னேன்ல. என்னடா டேய்? ஐயோ இவன் வேற அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் சொல்லி பயமுறுத்துவான். இவனுங்களை வேற நம்பி வந்திருக்கோம். பிலிப்பே பிலிப்பே, இவன் கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் நடிப்பான். டேய் அங்க பாரு. அரவிந்தே அரவிந்தே, என்னடா பார்த்துனுக்குற? எங்கடா போனா அரவிந்தே? பயமா இருக்குடா. போயிடலாம்டா கத்து. ப்ளீஸ்டா போலாம்டா போலாம்டா. அரவிந்தே அரவிந்தே, तुझे बोला था ना। ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஐயோ பிலிப்பே, ஹே பிலிப்பே, டேய் எந்திரா. டேய் ஒருவேளை இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ? டேய் என் பேர் சொல்லு. என் பேர் சொல்றா. டேய் என்னாச்சு உனக்கு? இல்ல மச்சான், நேற்று நைட்டு ஓடி வந்தேனே இருந்தேனா, ஒரு பேய் பின்னாடி வந்து அடிச்சிச்சுடா. இங்க வந்து உன்ட்ட. டேய் அரவிந்தங்கடா. அவன் வேணாண்டா, அவன் நேற்று நல்லா மூவ் பண்ணியிருந்தான்டா. சொன்னா கேள்றா, வாடா போயிடலாம். டேய் அரவிந்தங்க எப்படி போறது? லூசாடா நீ. வா போலாம். வாடா மச்சான் வேணாண்டா. அரவிந்தே அரவிந்தே, டேய் அரவிந்தே, அரவிந்தே அரவிந்தே. ஏய் அங்க இருக்கான்டா. என்னடா குழந்தை மாதிரி படுத்திருக்கான்? என்னடா அப்படி படுத்திருக்கான்? இவனா டேய்? உனக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சனா? மச்சான் என்ன பண்ற போறான் மச்சான்? எழுப்புடா. நான் ஏன் எழுப்பணும்? நான் போலாம் தானே சொன்னேன். நீ தானே கூட்டு வந்த, நீ எழுப்பு. அரவிந்தே அரவிந்தே, ஏய் அரவிந்தே, நடாச்சு உனக்கு? எழுந்துடுறா அரவிந்தே. ஏய் 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 தூக்கு மச்சான், தூக்குடா. டேய் அரவிந்தே என்னடாச்சு உனக்கு? ஏய் மச்சான் சீக்கிரம் வாடா போலாம். ஏய் என்னடா அவன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான்? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படிதான்டா அவனுக்கும். வாடா. டேய் 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 ஒரு நிமிஷம் இரு. டேய் மச்சான், எக்யூப்மெண்ட்ல உள்ளதாண்டா இருக்கு. வாடா போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாடா வாடா. கேளு, ஏதா சாமியார் வாடா போலாம். போலீஸ்கார் கூட்டிட்டு வந்து பண்ணிடா. நான் சொன்னா கேளு, உயிர் தான் முக்கியம் மச்சான். வாடா 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 வாடா. மெதுவா வாடா டேய். யுவராஜ் தூக்குடா. நம்புறா. அவனுக்கு வண்டி தாண்டா ஓட்ட தெரியாது, பேயில நல்லா தான் ஓட்டுவான். ஓகே, இந்த பேய் படம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து அருண்ராஜா சார் கிட்ட கேட்டுடலாம். சொல்லுங்க. நல்லா இருந்தது. பிகினிங்கில் டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்ல படம். தேங்க்யூ.
ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து ஜட்ஜஸ் உடைய டீட்டெயில்டு கமெண்ட்ஸ் கேட்கலாம். வெற்றிமாறன் சார், இது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்தது. எனக்கு அவங்க உள்ளே போகிற வரைக்கும் ஒரு இது இருந்தது. அந்த ஐயோ போய் மாட்டிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தது. என்ன இது, ஓகே, எனக்கு அந்த ஃபியரோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயம் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த ஏரியாலாம் ஒர்க் ஆகலை. எடுத்திருந்த விதம் ஓகே. இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் இந்த கான்செப்டாக வந்து இது புதுசாக இருக்குது. சில போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஓவராலாக வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் இட் டஸ் ஹாவ் சம் யூனிக்னஸ். புதுசாக இருக்குது. ஓகே, நான் டீட்டெயில்டு கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதாலே சார் வந்து சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து வந்து சேரன் சார் கிட்ட போயிடலாம். அது ஒரு அனுபவம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரைட். லைட்டாக சார். கடைசி வரைக்கும் அந்த பேய் என்ன பண்ணுச்சு சார்? அந்த பேய் அவங்க கூட போயிட்டேன் சார். அவங்க கூடவே கிளம்பி வந்துருச்சு. ஆமாம் சார். இந்த பேய் இவங்களோட எங்கே போகுது சார்? இனிமே திரும்பி அதை செகண்ட் பார்ட் வரும். அதை இன்னும் பேயை பிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க மற்றவங்க 2 பேரும். இல்லை, என்னென்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. ஒரு சிறுகதை, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு இடத்துல முடியணும்ல, இல்லை ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிக்கவும் இல்லை, முடியவும் இல்லை. இது வந்து வெறும் போட்டியோ இல்லை கலைஞர் டிவியில் வந்து நம்ம போய் நின்றுவோம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காகவோ கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் துபாயிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். நம்பர் 6 விவேகானந்த தெருவா? இல்லை சார், ஒரிஜினலாகவே சந்து சார். அடுத்த சந்தா? அடுத்த சந்து. குறுக்கு சந்துக்கு நெக்ஸ்ட் சந்து. எஸ் சார். சரி, பரவாயில்ல. அடுத்தது நல்லா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார். சேட்டன் நாட்டிலேயே டைரக்டர் கிட்ட தமிழ் சேனல்மா, இது தமிழ் சேனல். ஆமா சார், சேட்டன் வந்து கேரளால அவர் அழகா தமிழ் பேசுறாரு. ஏன் நீங்க மலையாளம் பேசுறீங்க? நம்ம பிற லாங்குவேஜும் கத்துக்கலாம். ஏற்கனவே ஹிந்தி கத்துக்க சொல்றாங்க, அப்புறம் மலையாளமும் கத்துக்க சொல்லுவாங்க சார். மலையாளம்லாம் கற்றுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. மலையாளம் ஆதிக்க மொழிகளை, அதாவது நம் மீது திணிக்கப்படும் மொழிகளை மட்டும்தான் நாம் வேண்டான்றோம். அம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா. மச்சான், ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா என்ன? இல்லைம்மா, நல்லா தான் இருந்தார். ஊரில் 100 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவரே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்தார். ஒரு 10 நாள் இருக்கும். 2-3 நாளாக ஆள் வீட்டிலேருந்து வெளியே வரல. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கதை உடச்சி போய் என்னன்னு பார்த்துருக்காங்க. படுத்த படுக்கையாக இருந்திருக்காப்புல. ரொம்ப காய்ச்சல். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து போயிட்டு வீட்டில் கூட்டின்னு வந்து வச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்போ நல்லா தானே சம்பாதிக்கிற? உங்கள் அப்பாவை கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சு நல்லா பார்த்துருந்துருக்கலாம்ல. அவர் வரலம்மா. ஏன்? திமிரு. பூ விழுந்துருச்சுடா. அப்பா வந்துட்டார் நினைக்கிற பிரபா. கிளம்புறோம். ஏண்டா அம்மா? சாப்பிட்டு போங்கம்மா. இல்லைப்பா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் எப்போம்மா டேட் கொடுத்துருக்காரு? இன்னும் 18 நாள் இருக்கு ஆண்டி. உடம்பு பார்த்துக்குமா, போயிட்டு வரேன். சரி, வரேங்க. அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. ஊரில் சொந்த பந்தெல்லாம் யாரும் இல்லையாப்பா? இருக்கானுங்கம்மா, எல்லாம் வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. என் கல்யாணத்துக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க. ஆனால் இருந்தாலும் படுத்த படுக்கையாக இருந்தப்ப எவன் வந்து நின்னா? நான் பிரியாவை கல்யாணம் பண்ணது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கலம்மா.
கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷமாகவே வெட்டுவன் குத்தன் ஒரே பஞ்சாயத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்கும் போது கூட பிரியா சமைச்சான்ற ஒரே காரணத்துக்காக அந்த சோத்தை கூட வாயில் வைக்கலாமா. அவ்வளோ கொலவெறி. இதுங்களாம் செத்தாலும் திருந்தாதுங்க. என்ன பண்ணுறது? என்ன நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? அப்போ நீ பண்ணுவா. அதுக்கு இல்லடி, நாளைக்கு என் பொண்ணு கேட்கும் எங்கள் அம்மாவை நீ எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. பொண்ணு இல்லை பையன். பையனா? எனக்கு பொண்ணு தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ? அதுக்கு பிரபா பிரபா என் வம்சத்தையே நாசமாக்கிட்டேடி. இப்படி கதவு திறக்கலாம். இவன் கதவு திறந்துக்கிறேன். கதவு தோடி. கதவு தோடி. கந்தா, எப்பா ஏன் அவ என்ன பண்ணா? நாம் என்ன சாதி, அவன் என்ன சாதி? நம்ம வம்சம் வகுத்தில் தலைக்க கூடாது. இதை நான் சொல்லக்கூடாது கந்தா. நீ எனக்கு பிறந்த புள்ளலடா. ரோட்ல அனாதையா கிடந்த எனக்கு புள்ளலாத குறைக்கி உன்னை தூக்கி வளர்த்த. நான் இருந்து உன்னை வளர்த்திருந்தா அந்த கத்தி உன் கைக்கு வந்திருக்காது. நான் சாதியை பார்க்கலடா, ஒரு உசுரை தான் பார்த்தேன். இங்க சாதி மனுஷ ரத்தம் சதியில் இல்லடா, அவனோட எண்ணத்துல தான் இருக்கு. உங்க படத்துல ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருந்தது. நம்ம அப்படியே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க இந்த படத்தில். நான் பார்க்கும்போது அந்த பயம் போயிருந்தது. தாட்ஃபுல்லாகவும் ஒரு ஹாரர்னா ரீசன் சும்மா பயமுறுத்தணும்னு இல்லாமல் ஏதோ ஒரு பயம் இருக்குது. இது எல்லாருக்குமே இருக்கிற பயம் தான் லைஃப்பில். ஆனால் உண்மையாலுமே இந்த பயங்கிறது நான் பேயை பார்த்து பயப்படல, அந்த ஜாதி வெறியை பார்த்து தான் பயப்பட்டேன். அதுக்கு இது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். தேங்க்யூ சார். ஓகே ஜட்ஜஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சேரன் சார். உருப்படியான படம். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது.
ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களோட டியூட்டியை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது அதுதான் தேவைப்படுது. நாளைய இயக்குனர்கள்னு சொல்லும் பொழுது எவ்வளோ தூரம் ஒரு இயக்குனர் மெனக்கிடுறான், எவ்வளோ தூரம் ஒரு யங்ஸ்டர் வந்து தன்னோட இடத்த பிடிக்கிறதுக்கு மெனக்கடுறான்றது தான் முக்கியமான விஷயம். அந்த மெனக்கடலை இந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப அற்புதம். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பெரியவராக இருக்கட்டும், ஈவன் அது வந்து நீங்கள் அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை டச் பண்ண உடனே எனக்கு அது பரியரும் பெருமாளை ஞாபகப்படுத்தும், அந்த பெரியவரை ஞாபகப்படுத்துச்சு. இப்போ எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சு பாருங்கள், அதை ஞாபகப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு அந்த அப்பா கேரக்டரை வந்து ஒருத்தன் பேச நம்ம அந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிலே நீங்கள் விஷயத்தை சின்ன வயசில் இவன் அப்பான்றான்னா ஒரு வயசானவன் இல்லாமல் அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு இவர் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார் அப்படின்றது. சார் இருந்து வளர்த்துருந்தேன்னா நான் உன்னை எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் அழகாக கோர்த்துருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது இட்ஸ் எ ஃபுல்ஃபில்டு ஃபிலிம். குட். ஹாரர் ஃபில்ம் அப்படின்னு நம்மளை லிமிட் பண்ணிக்காமல் அதுக்குள்ளே வந்து ஒரு 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 சோஷியல் டிஸ்கஷன், ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குல்லையே, அது வந்து பாராட்டுக்குரியது தான். அதே நேரத்தில் நாம் வந்து கதையை தேர்ந்தெடுக்கின்ற அதே நேரத்தில் அந்த கதையை எப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதில் இன்னும் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலான்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். போன தடவை நீங்கள் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டெஃபினட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அதாவது போன தடவை பண்ணதுலேருந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் வந்து அடுத்து நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்குது. தேங்க்யூ. இப்போ எந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்றத பார்த்துடலாம். கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா, இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து ப்ரூவ் பண்ணி நிப்பாட்ட முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நல்ல விஷயம், அதை பாராட்டணும். அதனால தான் தனியாக ஸ்பெஷலாக சொன்னேன். பெஸ்ட் ஃபிலிமில் வந்து இந்த 4 படத்தில் ஒவ்வொரு படங்களில் உள்ள பிரச்சனைகளை சொல்லிட்டோம். ஆனால் அந்த 4 படத்தில் பெஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தோணுது, எல்லாரும் கூட அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீயினும் கொடியது. தீயினும் கொடியது டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் மேடைக்கு அழைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கிற ஒரு படம் தீயினும் கொடியது. அவங்களுக்கு மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் 2000 மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர். அடுத்தது எப்போதும் போல எலிமினேஷன். அது வெற்றிமாறன் சார் சொல்ல போறாரு. சில பேர் வந்து முதல் படத்துலேயே வந்து ரொம்ப நல்லா எடுத்துருவாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4வது படம் 5வது படம் பார்க்கும்போது நல்லா எடுப்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு தொழில் சினிமா. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிற கருத்தெல்லாம். இது எங்களுக்கானது தான் முதல்ல. அப்புறம் இன்னொன்றும் இருக்கும், இவர் என்னப்பா படம் எடுத்தார், இவர் இவ்வளோ பேசுகிறாரு அப்படி சில பேருக்கு இருக்கும். அது என்னன்னா இல்லை சொல்கிறதுக்கு இல்லை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். எனக்கெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் நான் ஒரு படத்துக்கு பார்த்தேன். நான் ஒரு படத்துக்கு பார்த்தேன். ப்ரோ யூ ஹவ் டேக்கன் அ குட் ஃபிலிம், திஸ் நோ ஜட்ஜிங். இல்ல யூடியூப்பை பார்த்து முடிவு பண்ணோம்னா எந்த டேரக்டருமே கிடையாது. இல்லை நான் சொல்கிறேன். இல்லை எல்லாருக்கும் இங்கே ஆப்போசிட் இருப்பாங்க. அது ஒன்று சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். எப்போதுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கும். அதை நம்ம வரவேற்கத்தக்கது தான். நம்ம சொல்கிறது வந்து கரெக்டுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்க தான் செய்யும். வி ஆர் கீப்பிங் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன். எல்லாமே வந்து ஓப்பனாக வச்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுதான் சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு எபிசோடில் வந்து 4 பேருமே எலிமினேட் பண்ணோம். அப்புறம் போன எபிசோடில் வந்து 3 பேர் எலிமினேட் பண்ணோம். இந்த எபிசோடு 3 பேர் எலிமினேட் பண்ண போகிறோம். இந்த எபிசோடு அடுத்த ரவுண்டுக்கு போகிறது வந்து தீனும் கொடிது அப்படின்ற இந்த ஒரு படம் தான். அண்ட் இந்த எபிசோடினுடைய ஸ்டேட்டஸ் தான் இது. நமக்கு வந்து இன்னும் 2 எபிசோட்ஸ் இருக்குது. அது முடியும் போது தான் வி வில் நோ த ஃபைனல் 16. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வி மைட் கால் யூ பேக். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் செலக்ட் ஆன இந்த ஒரு படத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எலிமினேட் பண்ண 2 கண்டஸ்டன்ஸை வி வாண்ட் டு கால் தம் பேக். மதன் தாப்பா அண்ட் கணேஷ் ராஜ், இவங்க 2 பேரையும் வந்து வி வாண்ட் டு கால் யூ பேக். எனக்கு பர்சனலாக வந்து அவனை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு காமிக், ஒரு நல்ல ஃபன் இருக்குது. ஹி நீட்ஸ் டு ஒர்க் ஆன் த கண்டென்ட் அ லிட்டில் பிட். உங்கள் கண்டென்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நல்ல கண்டென்ட். இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேக்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ ஜட்ஜஸ் போன ரவுண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க எலிமினேட் ஆனவங்களுக்கும் ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் 2 பேர் நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த நல்ல சான்ஸை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கிறாங்க. இதே வெறித்தனத்தோட அடுத்த வாரமும் என்னென்ன படங்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Until then, this is Paru signing off from Meet and Eat Family Restaurant வழங்கும் நாளைய இயக்குனர் Season 6 powered by ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.